என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 28வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இச்சகம் பேசுதல் அப்படி என்றால் என்ன? முகஸ்துதி செய்தல். யார் முகஸ்துதி செய்வாங்க, யார் முகஸ்துதி செய்வாங்க? இதை நம்ம சாதாரணமாகவே நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கலாம். உயர் அதிகாரிகளை அவங்க கீழே வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முகஸ்துதி செய்து கொண்டே இருப்பாங்க. நீங்கள் பேசுனீங்க பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது, அப்படி இப்படின்னு அவங்கள பாராட்டி கொண்டே இருப்பாங்க. ஐயோ உங்கள் ட்ரெஸ்ஸு என்ன அருமையாக இருக்குது, ஐயோ இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் என்ன அருமையாக இருந்தது, ஐயோ இன்றைக்கி நீங்கள் அவரை திட்டுனீங்க பாருங்கள், இப்படி தான் சார் இருக்கணும், இப்படி தான் மேடம் இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் தான் அடங்கி இருப்பாங்க. நீங்கள் தப்பு செஞ்சால் கூட உங்களை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. எதுக்காக தெரியுமா? தங்களுடைய காரியங்களை உங்கள்கிட்ட சாதித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் தங்கள் மனசில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களை திட்டி தீர்த்து கொண்டு இருப்பாங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, முகஸ்துதி செய்கிறவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் இன்றைக்கு இடம் இருக்குன்ற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. ஏன் தெரியுமா? அப்படி முகஸ்துதி செய்கிறவர்கள் தான் ரொம்ப வேகமாக உயர்வு நோக்கி வளர்ந்து கொண்டு இருக்கிறத நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும். அதனால் சரியாக இருக்கிறவங்க கூட என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, சரி நாமளே இதே மாதிரி முகஸ்துதி செய்ய ஆரம்பிப்போம், இதை தான் இந்த மனுஷன் விரும்புகிறான், இந்த மனுஷி விரும்புகிறா, உண்மையை பேசுகிறவங்களுக்கு எங்கே இடம் இருக்குது, நாமளும் எல்லாரோடையும் சேர்ந்து ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சரியாக தான் பேசுனீங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் சரிதான், இப்படியே நாமளும் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பக்கவாதியம் வாசித்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மிகப்பெரிய அழிவை உண்டு பண்ணுவார்கள். பாருங்கள் அருமையான மகனே, அருமையான மகளே, முகஸ்துதியில் இச்சகம் பேசுகிற வாயிடத்தில் நீ மயங்கி கொண்டிருக்கிறாயா? உன் கால்களுக்கு அவர்கள் வலை விரித்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய அழிவு வெகு சீக்கிரத்தில் ஏற்படுவதற்கு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நீ செய்கிற தவறான காரியத்தை கூட அவர்கள் புகழ்ந்து பேசும் பொழுது எந்த வகையில் நீங்கள் உங்களை சீர்படுத்த முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இச்சகம் பேசுகிறவர்களிடத்திலிருந்து விலகி வாருங்கள். முகஸ்துதி செய்கிறவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அழிவை உண்டு பண்ணுவார்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, எந்த சமயத்திலும் மற்றவர்களுடைய புகழுக்கு நாம் மதிமயங்கி போகக்கூடாது. எல்லா சமயத்திலும் நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையின்படியே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.